Hey, this is Shanti from the My The Life series. இன்றைக்கி ஒரு லைஃப் இன்சிடென்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன். எப்படின்னா இது எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் இது நடக்கலாம். அது என்னோடய வாழ்க்கையிலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதே எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. இது மாயா த லைஃப் சீரீஸ். ஏன்னா இது மாயா இஸ் லைஃப். லைஃப்பில் பார்க்கும்போது இட்ஸ் அன் இல்யூஷன்ஸ். மாயா அப்படின்னா என்னென்னா லைஃப்பில் ஒரு இல்யூஷன்ஸ் தான். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் எப்போதுமே வாழ்ந்துட்டுருப்போம். அதுதான் இந்த என்னோடய மாயா த லைஃப் சீரீஸ்ன்னு இருக்கும். ரியாலிட்டி ஒன்று இருக்கும், நம்ம வாழறது ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது எப்போதுமே அது ஃபேக்ட் அதை பற்றி தான். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட். பாயிண்ட் என்னென்னா, நம்ம விட்ராவல் சிம்டம்ஸை பற்றி நம்ம எப்போதுமே கேட்டிருப்போம். விட்ராவல் சிம்டம்ஸ் நம்ம எப்போ ஒரு விட்ராவல் சிம்டம்ஸ் நமக்கு வரும்போதும் நம்ம வந்துட்டு சிகரெட் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு விட்ராவல் சிம்டம்ஸ். அதுதான் பயங்கரமான விட்ராவல் சிம்டம்ஸ். தண்ணி அடிக்கிறோன்னா அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் விட்ராவல் சிம்டம்ஸ். அப்படி தான் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அது கிடையாது. விட்ராவல் சிம்டம்ஸ் நம்ம வாழ்க்கையில் எது ஒரு திங்ஸ் நம்மளோட பழக்கத்தை விடணும் அப்படின்னு சொல்லும்போதும் அந்த டைமில் நமக்கு அந்த ஒரு ஆங்ஸைட்டி, அதுக்கு பற்றி ஜாஸ்தி யோசிக்கிற ஃபீலிங், அதெல்லாம் தான் விட்ராவல் சிம்டம்ஸில் வரும். அதுதான் மெயின் விட்ராவல் சிம்டம்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நேற்று என்னோடய பிளட் ரிப்போர்ட் எடுத்தோம், ஜென்ரல் செக்கப். அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் ரெட் மார்க்ஸ் இருந்துச்சு. அப்போ நமக்கு கொஞ்சம் புரியுது, ஓகே இந்த ரெட் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன. இப்போ தான் நிறைய கூகுள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தப்போ எப்படின்னா, ஓகே உன்னோட ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட் உன்னோட இருக்குது அப்படின்ட்டு. அப்போவும் நான் யோசிக்கிறேன், நான் தான் ஜாஸ்தி இது ஸ்வீட்டு அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஏன் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேட். எப்படி இருந்தால் நாளைக்கு இந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்துட்டு என்ன ஸ்டாப் பண்ண சொல்லிடுவார், சுகரு அதெல்லாம் சாப்பிட வேணாம். அது ஃபேக்ட்டு தான், எல்லாம் தெரியும், நம்ம டாக்டர்கிட்ட காமிக்க வேண்டியது, இட் இஸ் அ ஃபேக்ட் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிற சமயத்தில் அப்போ நான் என்ன பண்ணேன், அது மைண்டுக்குள்ளார போடிகிட்டே இருக்குது. நான் என்னோடய சுகர் இன்டேக் கொஞ்சம் சாப்பிட்றோம், அது எப்படியும் நிற்க போகுது, கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். நான் என்ன பண்ணினேன், நிறையா ஸ்வீட் சாப்பிட ஆரம்பித்தேன். ஐஸ்கிரீம் ஒரு பாக்ஸ் எடுத்து நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் எனக்கு தெரியல இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சப்கான்ஷியஸாக எல்லாம் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன், நிறைய ஸ்வீட்ஸு இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன், எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே டாக்டர்கிட்ட காமிச்சப்போ அவர் அதே தான் சொன்னார், ஸ்டாப் பண்ணலாம். அப்போ தான் நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் நான் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னால் எனக்கு விட்ராவல் சிம்டம்ஸ் வந்துச்சு, நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன், நிறைய சுகர் போட்டு குடித்தேன், காஃபி அதெல்லாம் தான். ஸோ வாழ்க்கையில் தட் இஸ் அ ரியல் ஃபேக்ட். அதனால் ஒரு தடவை விட்ராவல் சிம்டம்ஸ் வர்றது நேச்சுரல், அதை பற்றி பயப்பட வேண்டாம். எப்படி நமக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களோட பழக்க வழக்கங்கள், உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு சரியில்லையோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது நம்மளாக சொல்லிவிட்டு, யாராவது சொல்லிவிட்டு நம்ம கேட்க மாட்டோம். நீ இது குடிக்காத அப்படின்னா கேட்க மாட்டோம், இது சாப்பிடாதன்னு அப்படி கேட்க மாட்டோம். நமக்கு நம்மளோட லைஃப்பில் எப்படி இருக்கணும் அதை யோசித்து அதை ஸ்டாப் பண்ண பாருங்கள். வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் நல்லா இருக்கணுமா, அதை யோசித்து பண்ணுங்க. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஏதாவது படுத்துக்கிட்டால் யாரும் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த பெயினை நம்மளாக தான் அனுபவிச்சு ஆகணும், அந்த சஃபரிங்ஸ். அதை யோசித்து நீங்கள் உங்களோட அந்த ஒரு நெகட்டிவ் ஹேபிட்ஸ் எது நம்ம பாடிக்கு தேவையில்லையோ அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சாந்தி ஃப்ரம் மாயா த லைஃப் சீரீஸ். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் கொடுங்க, கொஞ்சோண்டு லைக்கிங், அண்ட் இட்ஸ் லைக் தட் எனக்கும் அது மோட்டிவேஷன் இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு. See you then. Bye bye.